Hi, my name is Sendil. Welcome to our channel English Pesa Asaya. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். Today I am going to teach you should have. Okay? So ஏற்கனவே நான் should have பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். should அப்படினா என்ன, should have அப்படினா என்ன அப்படிங்கக்கூடிய அந்த வித்தியாசம் எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? should have நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம shouldங்கிற வார்த்தையை நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே? சோ இங்க பாருங்க, should அப்படிங்கக்கூடிய வார்த்தையை நம்ம எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னா வேண்டும். shouldக்கு வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் போக வேண்டும், I should go. அவன் படிக்க வேண்டும், he should study. ஓகே, நீ வர வேண்டும், you should come. வேண்டும் அப்படின்னா நம்ம should யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷுட்டுக்கு தமிழ்ல கரெக்டான ஒரு மீனிங் என்ன, வேண்டும். ஒரு விஷயத்த நீ பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம should யூஸ் பண்ணுவோம். should have, இந்த should கூட இந்த haveங்கிற வார்த்தை சேர்ந்தா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நீ அங்க போயிருந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், முடிஞ்ச விஷயத்துக்கு, அதாவது நீ வர வேண்டும் அப்படின்னா அது ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது. நீ வரணும்டா அப்படின்னா ஸோ இனிமேதான் நீங்க வரணும். ஸோ ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு ஈவெண்ட். ஆனா should have அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீ வந்திருக்க வேண்டும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஓகேவா? இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன், நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஈவினிங் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கு, ஓகேவா? அதுக்கு நீங்க ஒருத்தர் இன்வைட் பண்றீங்க, யூ ஷுட் கம் டு த பார்ட்டி. நீங்க ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இது இன்னைக்கு ஈவினிங் தான் அந்த பார்ட்டி நடக்க போகுது. அதே பார்ட்டி நேத்து நடந்து முடிஞ்சிருச்சு, ஓகேவா? பட் உங்க ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிருக்கீங்க, பட் அவர் வரல ஃபங்க்ஷனுக்கு. திரும்ப ஒரு மாசம் கழிச்சு நீங்க அவரை பாக்குறீங்க. அப்ப நீங்க சொல்றீங்க, நீ பார்ட்டிக்கு வந்திருந்திருக்கணும், நீ பார்ட்டிக்கு வந்திருக்க வேண்டும். பார்ட்டிக்கு அவர் வரல, பட் நீ வந்திருக்கணும், வந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, சோ should அப்படின்னா present ஆர் ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய விஷயம். should have அப்படின்னா பாஸ்ட்ல முடிஞ்ச ஒரு விஷயத்த பத்தி பேசுறது. இப்போ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது, ஓகேவா? ஸோ ஒரு 1 வீக் கழிச்சு உங்களுக்கு மெயினான ஒரு பப்ளிக் எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு நம்ம சொல்றாங்க வீட்டில், நீ நல்லா படிக்கணும்டா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இனிமே ஃபியூச்சர்ல தான் அந்த எக்ஸாம் நடக்க போகுது, அதுக்கு நல்லா படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம should யூஸ் பண்ணலாம். யூ ஷுட் ஸ்டடி வெல் அப்படின்னு சொல்லலாம். இதே இது இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டும் வந்தாச்சு, மார்க் கம்மியா எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வீட்டுல என்ன சொல்லுவாங்க, நீ நல்லா படிச்சிருந்திருக்கணும், நீ நன்றாக படித்திருந்திருக்க வேண்டும். அப்போ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, அது நடக்கல, பட் முடிஞ்ச ஒரு விஷயத்துக்கு நீ இதை பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம should have யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் should have இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட் இன் இங்கிலீஷ். நிறைய இடங்கள்ல நம்ம இதை பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஓகே, அது எப்படி பயன்படுத்துறது, வாட் இஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் யூசிங் should have அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு செயலை செய்யறவங்க தான் சப்ஜெக்ட். நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், அப்புறம் நேம், சிங்குலர், ப்ளூரல், whatever it is. Okay, no matter about the subjects. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் it starts with the subject. ஓகே, நெக்ஸ்ட் என்ன போடணும் அப்படின்னா should have அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை போடணும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, நான் வெர்ப்னு எழுதியிருக்கேன். ஸோ வெர்ப் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள். ஃபார் எக்ஸாம்பிள், போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ, வர்றதுக்கு இங்கிலீஷ்ல கம், விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல பிளே, சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல ஈட். ஓகேவா? ஸோ இங்க பக்கத்துல நான் 3 போட்டிருக்கேன் பாத்தீங்களா, அதுக்கு என்ன மீனிங்னா the verb should be in the third form. ஓகே, அது third formல இருக்கணும், past participle இருக்கணும். ஓகேவா? எக்ஸாம்பிள், go ஓட past participle என்ன, go, went, gone. அந்த goneங்கிறத நம்ம இங்க யூஸ் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள், play அப்படின்னு எடுத்துக்கோங்க. எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. play அப்படின்னு ஒரு verb இருக்கு, அதோட third form என்ன அப்படின்னு பார்க்கலாம். play, played, played. So here also you have to use the third form of verb. You should not use the present form or past form of verb here. So that's why I have written verb 3, which means past participle. You have to use past participle. Okay, PP in short up. So I'm going to tell you some examples. Okay, you will understand this concept very well. Okay, let's start. நீ போயிருக்க வேண்டும். ஓகே, ஸோ பார்ட்டி நடந்து முடிஞ்சிருச்சு, நீங்க போகல. அப்ப சொல்றாங்க, நீ போயிருக்கலாம்லடா, நீ போயிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நீ போயிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது உங்களோட கடமை, நீங்க அங்க போக வேண்டியது உங்களோட கடமை, நீங்க அதை பண்ணல.
பட் நீ அதை பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் த பாஸ்ட் ஈவெண்ட், முடிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி அது பேசுது. ஓகே, ஸோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் பார்க்கலாம். இப்போவே கமெண்ட்ல நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டே வரீங்க. ஸோ இஃப் யூ நோ த ஆன்சர், ஜஸ்ட் யூ ஹாவ் டு tell me your answers through your comments. Okay, so இங்க பாருங்க, நீ போயிருக்க வேண்டும். இங்க எது சப்ஜெக்ட்? நீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், போறது அப்படிங்கிறது verb. Okay, so நீங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? you. So it starts with the subject. அடுத்து என்ன வார்த்தை போடணும்? should have. Okay, should have. next வெர்போட மூணாவது ஃபார்ம், போறது தான் verb, அதுக்கு இங்கிலீஷ்ல go. So what is the third form of go? Go, went, gone. Okay, so you should have gone. That's it. You should have gone. நீ போயிருக்க வேண்டும். So இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க contraction யூஸ் பண்ணலாம். contraction அப்படின்னா வந்து short way to say some words, some group of words. For example, should have அப்படின்றது இல்லையா, இது தனித்தனி வார்த்தை. ஸோ இங்கிலீஷ்ல நீங்க சரளமா பேச நினைச்சீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் கண்ட்ராக்ஷன்ஸ் மோர். ஓகே, ஸோ இங்க பாருங்க, ஸோ ஷுட் ஹாவ் சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா should have, should have. So you have to pronounce this as should have. Okay, you should have gone, you should have gone. Should have is the contraction of should have. should have ஓட சுருக்கமான வடிவம் தான் should have. Okay, so எனக்கு பின்னாடி சொல்லுங்க, you should have gone. You should have gone to the party. நீ பார்ட்டிக்கு போயிருந்திருக்கணும். You should have gone to school. நீ ஸ்கூலுக்கு போயிருந்திருக்கணும். You should have gone to gym. நீ ஜிம்முக்கு போயிருந்திருக்கணும். You should have gone to the temple. நீ கோயிலுக்கு போயிருந்திருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் நம்ம வந்து பேசிட்டே போகலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவன் வந்திருந்திருக்கணும், பட் he didn't come. ஓகே, ஸோ he didn't come, அவன் வரல, பட் அவங்க சொல்றாங்க அவன் வந்திருந்திருக்கணும். ஓகே, பேச்சு வழக்குல வந்திருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தூய தமிழ்ல சொல்றதுக்கு அவன் வந்திருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ போத் ஆர் சேம். ஸோ இங்க பாருங்க, அவன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? he. ஓகே, நெக்ஸ்ட் என்ன போடுவீங்க? should have. ஓகே, வர்றதுதான் இங்க வந்து verb இல்லையா? ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? come. What is the third form of come? come, came, come. Third form of verbum come தான். Okay, so he should have come, he should have come. So contraction யூஸ் பண்ணி வாசிக்கலாமா? he should have come, he should have come. அவன் வந்திருந்திருக்கணும், அவன் ஆபீஸ்க்கு வந்திருந்திருக்கணும். he should have come to office. அவன் ஸ்கூலுக்கு வந்திருந்திருக்கணும். he should have come to school. புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட், அவர்கள் விளையாடி இருக்க வேண்டும். அவங்க விளையாடி இருக்கணும். ஒரு மேட்ச் நடந்திருக்கு, ஸோ ஒரு 4-5 பசங்க நல்லா விளையாடுவாங்க, அவங்க அந்த மேட்ச்ல விளையாடல, அப்ப என்ன சொல்லுவாங்க? அவங்க விளையாடி இருந்திருக்கணும், அந்த டீம் வின் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவர்கள் விளையாடி இருந்திருக்க வேண்டும். ஓகே, ரைட். ஸோ இதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ரொம்ப சிம்பிள். ஸோ இங்க யார் சப்ஜெக்ட்? அவர்கள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் அண்ட் விளையாடுறது அப்படிங்கிறது verb. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் தான் வரும். அடுத்து அதுக்கு என்ன சொல்லுவீங்க? தே. நெக்ஸ்ட் என்ன போடுவீங்க? எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஒரே வார்த்தை தான். ஓகேவா? they should have. Okay, so next verb என்னது? விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? play. Okay, அதோட ed சேர்த்தா third form கிடைக்கும், played. they should have played. Okay, so you can use contraction here. they should have played. That's it. Okay, read பண்ணி பாருங்க. you should have gone, he should have come, they should have played. இது அவங்க கிரிக்கெட் விளையாடி இருந்திருக்கணும். they should have played cricket. அவங்க நல்லா விளையாடி இருந்திருக்கணும். they should have played well. ஓகே, அவங்க ஏன் கூட விளையாடி இருந்திருக்கணும். they should have played with me. அவங்க செந்தில் கூட விளையாடி இருந்திருக்கணும். they should have played with செந்தில். That's it. So remember the structure. You have to remember the structure. So you have to make many sentences by using the structure. Okay, next ஒரு சில examples பார்க்கலாம். Next I have written few sentences. Okay, so next வந்து நான் ஒரு சில sentences நான் எழுதி போட்டிருக்கேன். Okay, so இதுக்கு வந்து நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கறத பார்க்கலாம். Okay, right. First one, நீ நன்றாக படித்திருந்திருக்க வேண்டும். So நல்லா படிக்கல, எக்ஸாம்ல நல்லா மார்க்கும் வாங்கல, பட் வீட்ல என்ன சொல்லுவாங்க? நீ நல்லா படிச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த சென்டென்ஸ். ஸோ இங்க எது சப்ஜெக்ட்? நீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் அண்ட் படிக்கிறது வந்து verb. ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் எழுதலாமா?
நீ அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல யூ. நெக்ஸ்ட் என்ன போடுவீங்க? should have. you should have. வெர்ப் என்னது? படிக்கிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஸ்டடி. ஸோ ஸ்டடி இஸ் அ பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb, that is present form of verb. So here you have to use the third form of verb, right? So ஸ்டடியோட தேர்ட் ஃபார்ம் என்ன? ஸ்டடி, ஸ்டடீட், ஸ்டடீட். ஓகே, ஸோ ஸ்பெல்லிங் மட்டும் கரெக்டா பார்த்துக்கோங்க. ஸ்டடீட். ஸோ நன்றாக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ இந்த வெர்புக்கு அப்புறமா மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் வரலாம். இங்க பாருங்க, மிச்சம் நன்றாகன்னு இருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து வெல். வாசிங்க. You should have studied well. Okay, so should have a short time எப்படி சொல்லுவீங்க? should have. You should have studied well. You should have studied well. நல்லா ரீட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. அதே சமயத்துல பேசியும் பிராக்டிஸ் பண்ணுங்க. That is also very important. Okay, next. என்னுடைய நண்பன் என்னுடன் பேசி இருந்திருக்கணும். என் ஃப்ரெண்ட் என் கூட பேசி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ இங்க சப்ஜெக்ட் யாரு? என்னுடைய நண்பன் அப்படிங்கிறவங்க சப்ஜெக்ட். ஸோ பேசுறதுங்கிறது verb. ஸோ என்னுடைய நண்பன் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க? மை ஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இங்க இவர் தான் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வரும் should have. ஓகே, ஸோ மை ஃப்ரெண்ட் should have. பேசுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டாக். ஸோ டாக்கோட தேர்ட் ஃபார்ம் சொல்லி பார்க்கலாமா? டாக், டாக்ட், டாக்ட். ஓகே, ஈடி மட்டும் சேர்க்கணும். டாக்ட். என்னுடன், வித் மீ. வாசிங்க. மை ஃப்ரெண்ட் ஷுட் ஹாவ் டாக்ட் வித் மீ. ஓகே, என் ஃப்ரெண்ட் என் கூட பேசி இருந்திருக்கணும். மை ஃப்ரெண்ட் ஷுட் ஹவ் டாக் வித் மீ. இது எப்படி வாசிக்க கூடாது அப்படின்னா டாக்டு. ஸோ டோன்ட் ஷே டாக்டு, இட்ஸ் டாக்ட். ஓகே, ஸோ மை ஃப்ரெண்ட் ஷுட் ஹவ் டாக்ட் வித் மீ. ஓகே, நெக்ஸ்ட். இனி எனக்காக காத்திருந்திருக்க வேண்டும். ஓகே, ஸோ உங்க ஃப்ரெண்டு வந்து உங்களை வந்து வெயிட் பண்ண சொல்றாங்க, நீங்க வெயிட் பண்ணாம போயிட்டீங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க? நீ எனக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்கணும்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஸோ எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் நீங்க பாருங்க, நீன்னு வந்திருக்காது சப்ஜெக்ட், காத்திருக்கிறது verb. ஸோ நீ அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? யூ. நெக்ஸ்ட் என்ன வரும்? should have. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நீங்க இந்த should haveங்கிற வார்த்தையை மாத்திடக்கூடாது. ஸோ யூ should have. காத்திருக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? wait. So what is the third form of wait? Wait, waited, waited. Okay, waited. எனக்காக அப்படின்றது காக அப்படின்னா for, எனக்காக அப்படின்னா for me. இது எல்லாருக்கும் தெரியும். You should have waited for me. You should have waited for me. நீ எனக்காக காத்திருந்திருக்கணும். That's it. இங்க பாருங்களேன், இப்போ வந்து இந்த have நான் தூக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். So you should waited for me. இதுவும் தப்பு தான். இதே இது you should wait for me அப்படின்னா நீ எனக்காக காத்திருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அது ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயம். காத்திருந்திருக்க வேண்டும் அப்படின்னா have போடணும், இங்க தேர்ட் ஃபார்ம் போடணும், மறந்துடக்கூடாது. ஸோ ஈஸியா இருக்கா எக்ஸாம்பிள்ஸ்? நீங்களும் சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. இன்னும் ஒரு சில சென்டென்சஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சில சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஆன்சர் தெரிஞ்சவங்க அமைதியா இருக்கக்கூடாது, கமெண்ட்ஸ் ஆன்சர் சொல்லிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ நான் உங்களுக்காக சமைத்திருந்திருக்க வேண்டும். நான் உங்களுக்காக சமைச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஓகேவா? ரைட்டு. இதுவும் பாஸ்ட் ஈவெண்ட் தான் குறிக்குது. ஓகேவா? ஸோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்காக சமைக்கல, நம்ம சொல்லுவோம் நான் உங்களுக்காக சமைச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு டியூட்டியை பண்ணியிருந்திருக்கணும், பட் இப்போ இல்ல, பாஸ்ட்ல பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம should have யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம அப்படியே இங்கிலீஷ்ல மாத்தலாம். ஸோ நான் அதுதான் சப்ஜெக்ட், இங்க சமைக்கிறது வந்து verb. ஸோ நான் அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஐ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன வேர்டு வரும்? should have. I should have. சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல cook. ஓகே, அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? cook, cooked, cooked. ஓகே, I should have cooked. ஓகே, ஸோ உங்களுக்காக அப்படின்றது காக அப்படின்னா for, உங்களுக்காக அப்படின்னா for you. That's it. வாசிச்சு பாருங்க. I should have cooked for you. I should have cooked for you. நான் உங்களுக்காக சமைச்சிருந்திருக்கணும். அவள் நேற்று மீட்டிங்கில் கலந்து கொண்டிருந்திருக்கணும். ஸோ அவள் நேற்று வந்து மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ ஒருத்தவங்க வந்து மீட்டிங் அட்டன் பண்ணல. ஸோ நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி, ஸோ அவள் நேற்று மீட்டிங் அட்டன் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ அவள் அப்படிங்கிறதா இங்க சப்ஜெக்ட். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? she. நெக்ஸ்ட் என்ன வரும்? should have. அடுத்து கலந்து கொண்டிருக்க வேண்டும் வெர்பு இருக்கு பாருங்க. ஓகே, அட்டன் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. அதோட தேர்ட் ஃபார்ம் என்னது? attended.
Okay, so she should have attended the meeting. எப்போ? நேற்று. அதுக்கு இங்கிலீஷ் என்னது? Yesterday. ரீட் பண்ணி பாருங்க. She should have attended the meeting yesterday. அவள் நேற்று மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி இருந்திருக்கணும். நெக்ஸ்ட், நீங்க கவனமா கார் ஓட்டி இருந்திருக்கணும். வேகமா போய் கார் எங்கேயோ விட்டுட்டாங்க, கொஞ்சம் நல்ல வேலை யாருக்கு ஒன்றும் ஆகல, பட் கார் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. அப்ப என்ன சொல்லுவாங்க? நீங்க கவனமா கார் ஓட்டி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஸோ நீங்கள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஓட்டுறது அப்படிங்கிறது வேர்பு. ஸோ நீங்கள் அதுக்கு இங்கிலீஷ் என்னது? யூ தான். நெக்ஸ்ட் என்ன வரும்? should have. ஓட்டுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டிரைவ் பண்றது. டிரைவோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? drove. அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? driven. ஓகே, you should driven car. driven the car. கவனமாக அப்படின்னு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ் என்னது? carefully. You should have driven the car carefully. இதே நீங்க அதிக கவனமா கார் ஓட்டி இருந்துக்கணும் அப்படின்னா you should have driven the car more carefully. ஓகே, ஸோ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூ ஹாவ் டு யூஸ் த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் verb. That's it. ஓகே, ஸோ இன்னும் ஒரே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐ ஹாவ் ரிட்டன் few sentences. இதெல்லாமே வந்து டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ். இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நாங்கள் இந்த வேலையை முடிச்சிருந்திருக்கணும், நாங்க இந்த வேலையை முடிச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ நீங்களும் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. கமெண்ட்ல நீங்களும் எங்களோட சேர்ந்து ஆன்சர் பண்ணிட்டே வாங்க, ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? we. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? should have. we should have. முடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ரெண்டு வார்த்தை இருக்கு, finish இருக்கு, அப்புறம் complete இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபினிஷ்ங்கிறது எங்க யூஸ் பண்ணணும்னா அன்றாட லைஃப்ல டெய்லி நம்ம முடிக்க வேண்டிய வேலைகள். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 4 வருஷம் வந்து இன்ஜினியரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு நாள் நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டே வருவீங்க. நான் அன்னைக்கு இதை படிச்சிருக்கேன், இதை முடிச்சிருக்கேன், இந்த வேலையை முடிச்சிருக்கேன். இது ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, 30 நாள் ப்ராஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டே நான் இதை முடிச்சிருக்கேன், செகண்ட் டே இதை முடிச்சிருக்கேன், தேர்ட் டே இதை முடிச்சிருக்கேன்னு சொல்லுவோமா, அதுக்கு நம்ம ஃபினிஷ் யூஸ் பண்ணுவோம். மொத்தமா 30 டேஸ் முடிக்கும் போது அதுக்கு கம்ப்ளீட் சொல்லணும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ we should have. இந்த இடத்துல கம்ப்ளீட்டட் போட்டாலும் தப்பு கிடையாது, பட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன். கம்ப்ளீட்டட் அப்படின்னா மொத்த ப்ராஜெக்டையும் முடிக்கிறது, ஃபினிஷ்ட் அப்படின்னா வந்து 1 நாள் 2 நாள் 5 நாள் நான் வேலையை முடிச்சிருக்கேன், ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு, மொத்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கம்ப்ளீட் சொல்லலாம். ஓகேவா? ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன் நம்ம வந்து இந்த வேர்பை யூஸ் பண்ணணும். ஸோ we should have finished இந்த வேலையை அப்படின்னா this work. வாசிக்கலாமா? we should have finished this work. நெக்ஸ்ட், ராமு இதை செய்திருந்திருக்க வேண்டும், ராமு இதை பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். ராமு அப்படிங்கிறவங்க சப்ஜெக்ட், செய்திருந்திருக்க வேண்டும்ங்கிறது verb. ஓகே, ஸோ ராமு நேம் வந்திருக்கு, நம்ம அதை அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட் என்ன வரும்? should have. செய்யறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? do. அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? do, did, done. ஓகே, ராமு should have done இதை அப்படின்னா this. That's it. ராமு should have done this. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீ நன்றாக சாப்பிட்டு இருந்திருக்க வேண்டும். ஸோ ரொம்ப சிம்பிள். நீ அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? you should have. சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? eat. அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? eat, ate, eaten. ஓகே, நன்றாக அப்படின்னா well. You should have eaten well. That's it. இத contraction யூஸ் பண்ணி வாசிக்கலாம். We should have finished this work. Ramu should have done this. You should have eaten well. That's it. Okay, நீங்களும் சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. ஸோ கடைசியா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஓகே, ஸோ நான் படித்திருந்திருக்க வேண்டும், நீ எனக்கு கால் பண்ணி இருந்திருக்கணும், அவன் எக்ஸாம் எழுதி இருந்திருக்கணும், தேர்வு எழுதி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ மூணுமே வந்து அவ்வளோ சிம்பிளான சென்டென்சஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. உங்களுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் நான் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள யோசிச்சு நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, உங்களோட மார்க்ஸையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லணும். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
டைம்ஸ் அப். ஓகே, சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. ரைட், வெரி குட். ஸோ ஆன்சர் சொல்றேன், நீங்க செக் பண்ணி பார்த்துட்டே வாங்க. நான் படித்திருந்திருக்க வேண்டும், நான் படிச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ சப்ஜெக்ட் வந்து நான், படிக்கிறது வந்து verb. ஸோ ஐ போட்டுறீங்க. நெக்ஸ்ட் என்ன வரும்? should have. படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்டடி. அதோட தேர்ட் ஃபார்ம் studied. ஐ should have studied, நான் படிச்சிருந்திருக்கணும். ஸோ எல்லாரும் சொல்றது தான் இல்லையா? நெக்ஸ்ட், நீ எனக்கு கால் பண்ணியிருந்திருக்கணும், நீ எனக்கு கால் பண்ணியிருந்திருக்கணும். சப்ஜெக்ட் வந்து நீ, கால் பண்றது தான் வந்து verb. ஸோ நீக்கு இங்கிலீஷ் என்னது? யூ should have அல்லது should have. காலோட தேர்ட் ஃபார்ம் called. ஸோ யூ should have called me, நீ எனக்கு கால் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ லாஸ்ட் ஒன், அவன் தேர்வு எழுதி இருந்திருக்கணும், அவன் வந்து எக்ஸாம் எழுதி இருந்திருக்கணும். ஸோ he didn't write an exam. ஸோ அவன் என்ன சொல்லுவோம்? அவன் எக்ஸாம் எழுதி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அவன் அப்படிங்கிறது இங்க சப்ஜெக்ட். ஸோ எழுதுறது வந்து verb. ஸோ அவனுக்கு இங்கிலீஷ் என்னது? he should have அல்லது should have. ஸோ எழுதுறதுக்கு என்ன? ரைட். அதோட தேர்ட் ஃபார்ம் ரைட், wrote, written. தேர்வு, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? the exam. இப்போ என்ன சொல்லுவீங்க? he should have written the exam, அவன் எக்ஸாம் எழுதி இருந்திருக்கணும். வாசிங்க. I should have studied, you should have called me, he should have written the exam. That's it. ஓகே, உங்களோட மார்க்ஸையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லணும். இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்திருந்திருக்க வேண்டும், நான் வந்திருந்திருக்கணும். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் டூர் போறாங்க, நீங்க போகல, சொல்றீங்க டூர் சூப்பரா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? நான் வந்திருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அதுதான். அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. வர்றதுக்கு இங்கிலீஷ்ல கம், அதோட தேர்ட் ஃபார்மும் கம் தான், அதை மறந்துடாதீங்க. இப்போ ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். நானே ஆன்சர் சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட. ஓகே ரைட்டு, கண்டிப்பா அந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்போ ஈஸி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பேசுனா அது ஈஸியா வந்துடும். ஸோ மறக்காம ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகே ரைட்டு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.